வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, எலான் மஸ்க் உருவாக்கின டெஸ்லா கார் பத்தி உங்களுக்கு தெரியும். ஆனா நம்ம வடக்கு நண்பர் உருவாக்கின டெஸ்லா பைக் பத்தி உங்களுக்கு தெரியுமா? அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இது என்னன்னு நான் இந்த வீடியோல சொல்றேன். பைக்கில் ஃபிங்கர் பிரிண்ட்டு, பாஸ்வேர்டு எல்லாம் போட்டு நம்ம ஏடிஎம்க்கெல்லாம் போகவே தேவையே கிடையாது. பார்த்தீங்களா, ரெடி பண்ண வருது. பார்த்தீங்களா, இதே மாதிரி தான் நம்ம பேங்க்குக்கெல்லாம் போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஏடிஎம்க்கெல்லாம் போகவே வேண்டிய தேவையில்ல. நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா பைக்கில் ஏடிஎம் வச்சிருக்காரு. அதனால எங்கே வேணுமோ டப்பு டப்புன்னு நம்பரை தட்டி கார்டை போட்டு பணத்தை எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். லாக் பைக் மாடிஃபிகேஷன். இவர் பார்த்தீங்கன்னா இவர் இன்ஸ்டால நிறைய இந்த மாதிரி பைக் ஆல்டர் பண்ணி இந்த மாதிரி டெஸ்லா பைக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியாக இந்த மாதிரி வீடியோ எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. நம்மளாம் நினைப்போம் பைக்கில் என்னடா பண்ண முடியும், வீலை கழட்டி ஆல்டர் பண்ணுவோம், ஸ்டிக்கர் ஓட்டுவோம், ஆரன் மாட்டுவோம், இதுதானே பண்ணுவோம். ஆனால் அதுக்கும் மேலே ஒரு படி போய் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக என்ன டெஸ்லா எலான் மஸ்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு இவர் பண்ணுற வீடியோலாம் இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம கடைக்கெல்லாம் போறோம், ஜூஸ்லாம் குடிக்கிறோம், அதெல்லாம் சாப்பிட்றோங்க. டக்குன்னு அப்படியே காசு பர்ஸ்ல எல்லாம் வச்சுக்க தேவையில்ல, உள்ளே வச்சுக்கிட்டா நம்ம அந்த மாதிரி பாஸ்வேர்டு போட்டா காசு வந்துகிட்டே இருக்கும். காசு அப்படிதான். அப்புறம் சம்மர் வேற போயிட்டு இருக்கு. ரொம்ப வெயில் பார்த்தீங்கன்னா அங்கே இங்கே 100 டிகிரி 90 டிகிரி 120 டிகிரின்னு போட்டு பொழந்து எடுக்குது சம்மர். ஆனா இங்க இவர் பாத்தீங்கன்னா கூலா ஒரு ஐடியா யூஸ் பண்ணி அதே டெஸ்லா பைக்ல பண்ணியிருக்காரு. அது என்னன்னு பாருங்க. சர்வீஸ் அவ்வளவுதான். இந்த மாதிரி சம்மர் டயத்தில் போகிறோம்னா கடைலாம் தேடவே தேவையில்லை. நம்ம தர்பூசணி ஏதோ ஒரு ஃப்ரூட்ஸை வாங்கி உள்ள டேங்க் உள்ள போட்டால் போதும், அது பாட்டுக்கு கிளியராக நமக்கு ஜூஸாக ரெடி பண்ணி பின் வழியாக வரும். அதை நம்ம அழகாக கப்பில் பிடிச்சி சில்லுன்னு குடிச்சிட்டு ஜாமுன்னு போகலாம். அடுத்து பில்லாராம்னு ஒரு ஆள் இன்ஸ்டாகிராமில் சுற்றிட்டு இருந்தார். எல்லாருக்கும் தெரியும், இப்பயே தெரியும். அவர் முதல்ல அவ வண்டியை ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப அவரே ஒரு மாதிரி மாறிட்டு இருக்காரு. அதை பத்தி பார்ப்போம். இன்னைக்கு கோயில் திருநாள நம்ம தான் டான்ஸ் ரெடி, நம்ம தான் எப்படி மேக்கப் இன்னும் கொஞ்சம் சௌகரியம் இல்லை, நம்ம வேற லெவலில் மேக்கப் பண்ணுவோம். நம்ம தான் ரெடி. ஐயோ, இவெல்லாம் இந்த சாப்பாடுங்கிற பேர்ல ஒண்ணு பண்ணுவான் பாருங்க. இது ரசத்துல கறி மசாலா தூளும் கறி மசாலா குழம்புல ரசப்பொடியும் போடுற ஒரு டிஃப்ரெண்டான அந்த வடக்கன்ஸுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு இவர்கிட்ட நிறைய சமையல் அந்த இதெல்லாம் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கு. யாருன்னா வேணா போய் கத்துக்கங்க ஒரு ஐடியில டேக் பண்ணி. அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், எதுக்கு புளிக்குழம்புல முட்டையை ஊத்தி பாப்போம் சொல்லிட்டு பாத்தீங்களா, ஒரு 3 முட்டையை உடைச்சு ஊத்திட்டேன். முட்டை குழம்பு மாதிரி வச்சிருவோம். புளிக்குழம்புல முட்டையை உடைச்சு ஊத்துறது நானாதான் இருப்பேன். இப்பெல்லாம் தின்னா என்னத்துக்கு வயிறு, இப்பெல்லாம் தின்னா வயிற்று என்னத்துக்கு ஆகுறது. அதுவும் லாரி ஓட்டிக்கிட்டு இந்த மாதிரி கண்டதை செஞ்சு ஒரு குழம்புக்கு மிஞ்சி போன நம்ம 2லேருந்து 3 இல்லை ஒரு 5 மசாலா பொடி சேர்ப்போம்னு வச்சுக்கோங்க. இவர் 10 பொடி, அதுவும் சிக்கனு, மட்டனு, மீன், ரசப்பொடி, லெமன் சாத பொடி, இது மாதிரி எல்லாத்தையும் கொஞ்சோண்டு விசப்பொடி, எலும்பு மருந்தெல்லாம் இருந்தால் எல்லாத்தையும் சேர்த்துப்பாரு போல. அந்த மாதிரிதான் இருக்கு. அடுத்தது இன்ஸ்டாகிராம்ல இவரும் புதுசா இப்போ இது பண்ணிட்டு இருக்காரு. இவரோட வீடியோ எல்லாம் எப்படின்னா அடுத்தவங்களோட வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லி இவர் இது பண்ணுவாரு. அதுதான் இந்த வீடியோ பார்ப்போம். அட, நான் இதுவரையும் இப்படி பார்த்ததே இல்லைங்க. இவருக்கு அசாத்திய திறமைங்க. அப்படியே சைக்கிள்ல மிதிச்சு ஆள்கள் சைக்கிள ஓட்டிட்டு வந்துருக்காங்க. அவங்க மேலேயே மிதிச்சு அந்த ரன்னிங்ல மாதிரி ஓடுறாருங்க. இதுவரை நான் இந்த மாதிரி வீடியோ பார்த்ததே இல்லைங்க. நீங்க பாத்துருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வீடியோ பிடிச்சா எல்லா பேருக்குமே ஷேர் பண்ணுங்க. உங்களோட திறமைக்கு ஒரு பெரிய சல்யூட் கொடுங்க. அவருக்கு திறமைக்கு பெரிய சல்யூட் கொடுங்க. அண்ணனுக்கு ஒரு சல்யூட் கொடுங்க. இது மாதிரி எக்கச்சக்கமான பிட்டு இருக்கு. ஒண்ணு ஒன்னா போடுறேன் பாருங்க.
கண்ட வீடியோவுக்கு நம்ம லைக் பண்ணுறோம், ஷேர் பண்ணுறோம். இந்த வீடியோவுக்கு நீங்கள் லைக் பண்ண வேணாம், ஷேர் பண்ண வேணாங்க. அந்த பையனுக்கு ஒரே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த பையனை பாருங்கள், அந்த ஈட்டி எரியறாப்புல திட்டத்தட்ட அந்த மரத்தை தாண்டியே போய் விழுந்துரும் போல இருக்குது. இந்த மாதிரி பசங்களெல்லாம் நம்ம ஏன் இந்தியாவில் நம்ம எடுக்க மாட்டாங்க? இந்த மாதிரி பசங்களெல்லாம் எடுத்து போட்டவங்களுக்கு தங்க பதக்கத்தை கையோடு கொண்டு வந்துருவாங்க. உண்மையிலே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிட்டு அந்த பயலுக்கு ஒரு சல்யூட் கொடுங்க. ரொம்ப பாவங்க. நம்மளும் இந்த மாதிரி நிறைய இந்திய வீரர்களை வந்து நம்ம இந்த மாதிரி ஊருக்கு அனுப்பணும். அண்ணா ஒரு நிமிஷம் மேல தள்ளாதீங்கண்ணா. இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு விவசாயம் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கண்ணா. திராட்சை விவசாயம் உங்களுக்கு பிடிக்குமா? பிடிச்சிருந்தா இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு விவசாயம் சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அண்ணா இந்த வீடியோ ஸ்க்ரோல் பண்ணாதீங்கண்ணா. எனக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு யூடியூபர்ஸ் பிடிக்கும்னா கீழே யூடியூபர்னு டைப் பண்ணி கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே லைக் பண்ணி இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்கண்ணா. இதுதான் இவரோட ட்ரிக்கு. ஆனா வந்து மேல ஒரு வீடியோக்காக ஒரு லைக் கமெண்ட்லாம் பண்ண சொல்றாரு. ஆனா வந்து இந்த கமெண்ட்டும் லைக்கும் வந்து அங்க போவாது. எல்லாமே அண்ணனுக்கு. அண்ணனோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றாரு. அதே மாதிரி என்னோட சேனலையும் வந்து நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிடுங்க இப்போவே. இதெல்லாம் ஒரு காரணம். யாராவது மொட்டை அடிச்சுட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க. அதெல்லாம் எனக்கு வாசிக்க தெரியாது. இப்ப நான் வாசிக்கிறேன் பாரு. இந்த மாதிரி ஒரு ஹீரோ ஒரு போட்டோ போட்டா 10 மில்லியன் 15 மில்லியன் ஷேர் பண்றீங்க. ஆனா இங்க ஒரு ஏழை ஒரு சாகசம் பண்றாரு. இன்னும் இந்த வீடியோவை யாருமே ஷேர் பண்ணல. அங்க பாருங்க, ஒரு 25 அடி ஒரு காவா இருக்குங்க. அந்த காவாவை தாண்டி போய் அங்க போய் விழுகிறாருங்க. உண்மையிலே இது அசாத்திய திறமைங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லா பேத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. சல்யூட். தயவு செஞ்சு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. வீடியோ ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கன்னு சொல்லி அண்ணன் வாங்கிட்டு இருக்காரு. இந்த வீடியோ ஒன்று பார்த்தேன். இந்த நம்மலாம் வந்து கடையில் போய் ஜூஸ் இந்த மாதிரிலாம் குடிப்பானா வடக்க என்னதான் சொன்னாலும் இந்த ஃபுட்டு இந்த மாதிரி விஷயத்துல வந்து ரொம்பவுமே அட்வான்ஸாக இருக்கு. சைனா எப்படி எலக்ட்ரானிக்ஸ்லாம் அட்வான்ஸாக இருக்காங்களோ அதே மாதிரி இவங்க ஃபுட்டில் அட்வான்ஸாகவே இருக்காங்க. அட்வான்ஸ்னா கொஞ்சம் இல்லை, ரொம்ப போயிட்டாங்க. எங்கேயோ சபாகிரகத்தை தாண்டி போயிட்டாங்க அட்வான்ஸை நோக்கி. அந்த மாதிரி இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த கரும்பு ஜூஸ் இல்லை எவ்வளோ நல்லா இருக்கும் இந்த வெயிலுக்கு. அந்த கரும்பு ஜூஸில் அந்த போடுற அந்த போதை பாக்கு அதை வந்து உள்ள வச்சு நசுக்கி அதை ஜூஸ் போட்டு அதை குடிக்கிறாங்க. मैंने बोला मैं तो गुटखा नहीं छोड़ूंगा, जब शारू कैद करेगा तो पता लगेगा, मेरे आसपास जब लोग थूकेंगे तो बातें डरी मैं बोलूंगा और मजा आएगी, मेरे आसपास जब लोग थूकेंगे तो बातें எதுக்கு கண்டதை கலக்கி குடிச்சுக்கிட்டு இதெல்லாம் ஒன்று ஆயிட்டு செத்து வித்து போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? இவங்க பாட்டுக்கு வியூஸுக்காகவும் வீடியோக்காகவும் போட்டுடுறாங்க. சப்போஸ் அதை குடிச்சு இவங்களுக்கு எதனா குடல்ல எதனா ஆகியதுன்னா அவ்வளோதான். அப்பா பாட ரெடியா அப்படிங்கிற மாதிரி தான் கதை. தயவு செஞ்சு இந்த பைக் லவ்வர்ஸ் அப்படின்னு யாருன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா ரொம்பவுமே மனதை புண்படுத்தக்கூடிய ஒரு காட்சியை தான் நீங்க இப்ப பார்க்க போறீங்க. மனசை திடமா வச்சிருங்க. அப்பப்போ பைக்கு வாங்க கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கினா இவங்கள பாத்தீங்களா சேத்துக்குள்ள விட்டு பைக்கே தெரியல, பைக்கு டயர் மட்டும்தான் தெரியுது. இந்த டயரை மட்டும் சுத்த விட்டு வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. எவ்வளவோ பேருக்கு இன்னும் வந்து பைக் வாங்குறது வெறும் கனவா மட்டுமே இருக்கு. அந்த கனவுலாம் இதுக்காக நம்ம ரீல்ஸ் பார்த்து டிபியில வச்சு போட்டோ வந்து வால்பேப்பரா வச்சு இப்படி வாழ்க்கையை ஓடிட்டு இருக்கோம். இவங்க என்னன்னா நமக்கு பிடிச்ச பைக்கெல்லாம் வாங்கி இந்த மாதிரி சேத்துல விட்டு இதே மாதிரி நிறைய லூஸ் இருக்கு. அதுல ஒரு லூசு பார்த்துருங்க, இன்னொரு லூஸை பாருங்க. எனக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச பைக் இந்த பைக்கு. பாத்தீங்களா, இந்த மாதிரி வந்து பைக்கை முறுக்கி இந்த மாதிரி சேத்துக்குள்ள விட்டு இன்னொருத்தவங்க இருக்காங்க இதுக்கும் மேல. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த காவா ஒண்ணு இருக்கும், அந்த காவாக்குள்ள வந்து
வண்டியை கீழே விட்டு இப்படி மேலே ஏற்றுவாங்க. அதே மாதிரி 4 பேர் 5 பேர் 6 பேர்லாம் உள்ளே இறங்கி இப்படி ஏற்றுவாங்க. இந்த மாதிரி ஒரு சில பேர். இன்னொருத்தவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த டயரை ஒன்று மிஷினில் மாட்டி குச்சை வச்சு அடித்து இந்த டயரு பிடுங்கிட்டு ஓடி போய் ஜம்ப் பண்ணும். அது மாதிரி போட்டுட்ருக்காங்க. இப்போல்லாம் ரொம்ப இதாயிடுச்சு. இப்போ வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணுறதுனே தெரியாமல் எல்லாருக்கும் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டான கண்டென்ட்டோ நல்ல வீடியோவும் இருந்ததுன்னா நீங்கள் வந்து எவ்வளோ பேர் வேணாலும் அதை ஃபாலோ பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி முட்டாள்தனமாக ஒரு உயிரை பாதிச்சு ஒரு இதை வந்து விபரீதமாக கொண்டு போகிற மாதிரி எதனா ஒரு வீடியோஸ்லாம் போடுறாங்கன்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு வந்து அப்ரோச் பண்ணாதீங்க. முடிஞ்சால் கமெண்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து இது இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுங்கள். அவங்களை திருத்த பாருங்கள். ஏன்னா அப்படிதான் நம்ம சொல்லி சொல்லி வளர்த்து ஒன்று தர்பூசணி தெரியும்ல, அதை ஒண்ணு வளர்த்து வீங்கி போய் நிக்குது இன்னைக்கு. அதை அந்த அளவுக்கு நம்ம வந்து ஆக்கி வச்சிருக்கோம். அதனால அந்த தர்பூசணி மாதிரி இன்னொரு இது வந்து உருவாகாம இருக்கிறது உங்களோட கையில தான் இருக்கு. அதனால நல்ல நல்ல வீடியோஸா போடுறவங்க நிறைய கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. நல்ல சேனல்ல நல்ல வீடியோ போடுறவங்களாம் இருக்காங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த சேனலே சப்போர்ட் பண்ணுங்க. நல்ல வீடியோவா நல்ல கண்டென்ட்டா இருந்தா மட்டும். இல்லை உங்களுக்கு எதனா வந்து இப்படி இருக்குது இது இப்படி இருக்குது இதை மாற்று அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட கமெண்ட்ல மறக்காமல் சொல்லுங்கள். நான் தகுந்தா போல சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நாளைக்கு இன்னொரு புதிய வீடியோவில் பார்க்குற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரவணன். பாய்.